சார் அது கொடுங்க. என்னப்பா அது? என்ன இந்த படிச்சு பாருங்க. புரியல, என்னடா அது? சார், இப்ப நீங்க இவர் பேர்ல எழுதி வச்சிருக்கிற சொத்தை எல்லாம் நீங்க வெளியில வந்ததும் திரும்ப உங்ககிட்ட ஒப்படைச்சே தீர்வேன்னு ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணிருக்காரு. இதுல நீங்க கையெழுத்து போட்டா தான் இவரு அந்த பத்திரத்துல கையெழுத்து போடுவேன்னு தீர்மானமா இருக்காரு சார். அண்ணன் தம்பிக்குள்ள எதுக்குப்பா இதெல்லாம்? இல்ல சார், அவர் எனக்கு அண்ணன் இல்ல, அப்பா. இது வரைக்கும் எங்களுக்கு மட்டும் செஞ்சிருக்க, அதுக்கு கைமாறவன் எதுவும் செஞ்சதில்லை சார். எங்களுக்கு சொத்து விஷயத்தை என்ன நம்பி கொடுக்குறப்போ என்னை பத்திரமா நிர்வாகம் பண்ணி அதில் லாபத்தோடு திரும்ப ஒப்படைக்கணும்னு நினைக்கிறேன். அண்ணா, இதில் கையெழுத்து போட்ட நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னா இதை என்னால் ஏற்றுக்க முடியும். டேய், எனக்கு நீ தான்டா வாரிசு. உன்னை நம்பி சொத்து என்ன சரியா தருவண்டா. கதிரு, எனக்கு இதுல விருப்பம் இல்லை. உன் பாசத்துக்காக உனக்காக நான் கையெழுத்து போடுறேன். எங்கன ஓடணும் கொடுப்பேன். கொடுங்க. அந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல, அப்புறம் கீழே நெக்ஸ்ட் பேஜ். டேய், இங்க பாருடா, இனிமே ஒரு பய உங்கள்கிட்ட ஆட்டம் காட்ட முடியாது. தர்ஷனம் மட்டும் பார்த்துக்கடா, இல்லைன்னா அவன் மண்டைய கழுவி உனக்கு இதெல்லாம் திருப்பி விட்டுருவாளுங்க. என்னமோ வழக்கமே வரமாட்டேங்குது. எப்படி வெளியே வருவீங்க? இதுக்கு மேல நான் என்ன செய்யறதுன்னு தெரியல. வீட்டில் இருக்க பொம்பளைங்க எல்லாரும் என்ன டார்ச்சர் பண்றாங்க. வர ஆத்திரத்துக்கு அப்படியே வெட்டி வீசிடலாமா தோணுதுன்னு. தம்பி, அவசரப்படாது. எல்லாத்துக்கும் அண்ணனோட கேஸ் விஷயத்த முழுசா வாங்கிட்டேன். அது சீனியர் லாயர்கிட்ட கொடுத்துருக்கேன். சீக்கிரம் வெளியே வந்துடுவாரு. அதை பற்றியெல்லாம் நீ எதுவும் கவலைப்படாத. ரொம்ப நன்றி சார். இருக்கட்டும் சார், அண்ணனுக்கு இவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க. விடுப்பா, ரொம்ப நன்றி. அவரெல்லாம் நான் எங்கே வச்சு பார்த்துருக்கேன் தெரியுமா? காலம் இப்போ இங்கே வந்து சேர்த்துருக்கு, அவ்வளவுதான். நீ ஒன்றும் கவலைப்படாமல் போயிட்டு வாப்பா. சீக்கிரம் அண்ணன் வெளியே வந்துடுவாரு. அதை நான் பார்த்துக்கிறேன். வரேன் சார். போயிட்டு வா. கதிரு, அம்மாட்ட மட்டும் எடுத்து சொல்லியிருப்பா. அதுக்கு மட்டும் புரிஞ்சா போதும். மற்ற எந்த பயனை பற்றி நீ கவலைப்படாத. சீக்கிரம் வந்துடுவோப்பா. நான் வெளியே வந்து 2 பேருமா சேர்ந்து அவங்கள ஒரு கை பார்ப்போம். அது வரைக்கும் சுதாரணமாக இருக்கணும்ப்பா. தம்பியுடையான் படைக்கஞ்சான்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு தான் நேரில் பார்க்குறேன். குணசேகரன் அண்ணன், இப்போ ஏற்பட்ட தம்பி கிடைச்சதுக்கு நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்ண்ணே.